சீமா வந்து சங்கி சைமன். பாஜக எதை சொல்லுகிறதோ அதை செஞ்சே ஆகும். சீமானுமா தேசிய போராளி, அது வழி. தமிழ் தேசிய போராளி ஏங்க படசல்வாக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு? சின்ன வீட்டில் வச்சுக்கிறவனெல்லாம் போராளியா? சினிமா நடிகளை வீட்டில் ஒதுங்குறவனெல்லாம் ஒரு புரட்சியாளர். புரட்சி என்பது வேறு, கோடம்பாக்கம் என்பது வேறு. கோடம்பாக்கத்தில் புரட்சியாளர் கண்டுபிடிக்க முடியாது. விபச்சார தரகனை வேணா உருவாக்கலாம். 6 முறை கற்பத்தை கழிச்சு அந்த அம்மா சொல்லு. இதுதான் தமிழ் தேசியமா? இதுதான் புரட்சியா? அப்ப மீதி எவனுக்குமே ஆண்மை இல்லையா? சிங்கம் பிடிச்ச நம்ம விஜயலட்சுமியை பல நாட்கள் அறைகளில் பார்த்த பல சாட்சி இருக்க. ரூம் போட்டு கொடுத்த வரை நம்ம ராமநாதத்தில் இருக்கிற பெரியார் தொண்டை. பெரியாரை காலி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கும்பம் தான் பாரதி. பாரதியார் பார்ப்பன கவி, சனாதன ஆதரவாளர் பாரதி. பார்ப்பனர்கள் நடத்திய போராட்டம் தான் இந்தியாவில் சுதந்திர போராட்டம். எட்டப்பனுடைய பெயரை வைப்பதற்கும் வாஞ்சிநாதனுடைய பெயரை வைப்பதும் ஒன்று. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் நினைக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். திரு சீமான் அவர்கள் ஒரு நிகழ்வுல இதே பிராமண கடப்பாரியை வைத்து இந்த திராவிட பாழடைந்த கோட்டையை நான் தகர்ப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. RSS மேடையில பேசப்பட்டதாக ஊடகங்கள் எல்லாம் பகிரப்படுகிறது. பாத்தீங்களா? அது என்ன பிராமண கடப்பாரி பெரியாருடைய திராவிட கைதை தரக்கிறது இல்லை. அதாவது சீமான் இலங்கை தமிழர்கள் அனுப்பிய பல கோடி ரூபா பணம் எதுக்கு அந்நிய செலாவாணி மோசடியில மாட்டிக்கிச்சு. சரி, இதெல்லாம் பழைய கதை. சீமான். சரி, இதெல்லாம் 2009, 10, 11 வந்த கதை. சரி, இதெல்லாம் ஹவாலால வந்து பல கோடி மாட்டிக்கிச்சு. பாஜக எதை சொல்லுகிறதோ அதை செஞ்சே ஆகணும். சீமானுமா? சீமா என்ன பெரிய சேக்குவாராவா? சீமானுமா தேசிய போராளி, புரட்சிகரமான இளைஞர்களை கட்டமைச்சிருக்காரு இல்லையா? இப்படி பேசுவாரு தமிழ் தேசிய போராளி. அப்படியே வலசல்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன காப்பாத்துங்க, விஜயலட்சுமி காப்பாத்து, அங்கேயே போய் நிற்கிறாரு. அது வழி. தமிழ் தேசிய போராளி ஏங்க வலசல்வாக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு? அவர் விருப்பப்பட்டு இருந்தாரா நடிகையோட? அது தப்பா? ஒரு போராளி விருப்பப்பட்டு இருக்க கூடாதா நடிகையோட? போராளி சின்ன உடல வச்சுக்கலாமா? தேசிய தலைவர் பேர் அசிங்கமா இல்லையா? போராளினா எவ்வளவு விலை மதிப்பற்ற தியாகி தெரியுமா? எவ்வளவு பெரிய சொல்லாடல தெரியுமா? புரட்சிகரமான சின்ன உடல வச்சுக்கிறவன் போராளியா? அப்படிதான் அவர் சொல்றாரு. ஒரு போராளி ஒரு கொஞ்ச நேரம் ஒதுங்கிட்ட மழைக்குன்றாரு. ஒதுங்க கூடாதா? அது போராளி அல்ல, அது பீராளி. ஒரு புரட்சியாளன் வந்து அவருடைய இலக்கு பூரா யாரு? வெற்றியை நோக்கி, துப்பாக்கியை நோக்கி, மக்கள் படையை. அதுதான் ஒரு புரட்சியாளனோட. சினிமா நடிகளை வீட்டில் ஒதுங்குறவனெல்லாம் ஒரு புரட்சியாளன் அல்ல. சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு புரட்சியாளர் ஓய்வுக்கு போக கூடாதா? ஓய்வு எடுக்க கூடாதா? அப்போ கோடம்பாக்கத்திலே ஓய்வு எடுக்கலாமே. எதுக்கு புரட்சிக்கு போறீங்க? புரட்சி என்பது வேறு, கோடம்பாக்கம் என்பது வேறு. கோடம்பாக்கத்துல புரட்சியாளர் கண்டுபிடிக்க முடியாது. விபச்சார தரகனை வேணா உருவாக்கலாம். புரட்சியாளர்களை அவமானப்படுத்த அவங்க மனைவி கவலைப்படலாம் இல்ல, மனைவி கவலைப்படாம போகலாம். அந்த மாதிரி தேவை பல கோடிகள். ஆனா தமிழ் சமூகத்தினுடைய அடையாளத்தை நீ சிதைக்க கூடாது. ஒவ்வொரு தமிழனும் அதை கவலைப்படலாம். தமிழ் தேசியம் என்பது வெல்ல முடியாத ஒரு பெரிய தத்துவம். யாரு? தேசிய தலைவருடைய தத்துவம். அதை கொண்டு போய் எங்க அடமானம் வைக்கிற? விஜயலட்சுமி வீட்டுல அடமானம். 6 முறை கற்பத்தை கழிச்சு அந்த அம்மா சொல்லுது. அப்போ தமிழ் தேசியம் எங்கேயா வளர்ந்துருக்கு? 6 முறை அண்ணன் சாதிச்சிருக்காருன்னா பாக்கணும். அப்போ 6 முறை 6 அடிச்சிருக்காரு. அத பாருங்க. இதுதான் தமிழ் தேசியமா? இதுதான் புரட்சியா? அப்ப மீதி எல்லாம் அப்ப மீதி எவனுக்குமே ஆண்மை இல்லையா? அசிங்கம் பிடிச்ச நம்பர். இப்போ சரி, இப்ப பெரியார் தகர்க்க போறாரு. அதாவது அதெல்லாம் தகர்த்து பெரியாரே இப்ப அண்ணாவே தகர்த்துட்டாரு, காலியாகி போச்சு. பெரியாருக்கு இங்க எந்த மரியாதையும் இல்லை, கம்யூனிஸ்டத்துக்கு இங்க எந்த மரியாதையும் இல்லை. முடிஞ்சு போனதை போய் சீமா தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டான்றீங்களா? அதாவது அவர்தான் எல்லாம் அடிச்சு முடிச்சு காலி ஆயிடுச்சு. பெரியாருக்கு இல்லையே. பெரியார் திமுகவை காப்பாற்றுவது முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள். அவங்க தான் ஒரு 16-17% காப்பாற்றுறான். திமுகக்குள்ள தீக்கா பூரா கரைஞ்சு போச்சு. இப்போ மிச்சம் 3 பேர் தான் இருக்காங்க. உண்மையான பெரியாரை தொண்டர்கள், பெரியாரை பார்த்தவர்கள். கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆரிச்சாமி அண்ணன்.
3 பேர் தான். இன்னும் சட்டை சாயம் போன கருப்பு சட்டையை கலட்டாமல் இருக்கிறவர்கள் 3 பெரியார் தொண்டர்கள் தான். மீதி எனக்கு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. பெரியாரை விற்று பிழைக்கிற வீரமணியை போன்ற கூட்டம் தான் இப்போ திமுகவில் கரைஞ்சிருச்சு. இல்லையே ஒரு துணிச்சலா பேசுறாருன்னா என்ன காரணம்? துணிச்சலா சவால் விடுறாரு, பெரியாரை தகர்ப்பேன்றாரு திராவிடத்தை. அதாவது அவருக்கும் பாஸ் அமித்ஷா, அவருக்கும் பாஸ் அமித்ஷா. சரி, இப்போ விஜில் அமைப்பே ஒரு பார்ப்பன அமைப்பு தான். அந்த அமைப்பு மயிலாப்பூர் வாசிகளால், மாம்பழம் வாசிகளால், பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி கோயில் வாசிகளால் நிரப்பப்பட்ட ஒரு அமைப்பு அது. இந்த அமைப்பு இந்த முழுக்க பாரதியாரை கொண்டாடத்தான் செய்யும். பாரதியார் பார்ப்பன கவி. சிங்கள தீவிற்கோர் பாடம் அமைப்போம். நாங்க தமிழை இருக்கிறதே தெரியலையா? தமிழை இருப்ப அங்க 75 லட்சம் தமிழர் இருந்தான், மலையகத்துல 10 லட்சம் தமிழர் இருந்தான். அவனால அவர் கண்ணுக்கு தெரியல. என்ன சொல்றாரு? சிங்கள தீவிற்கோர் பாலம் அமைப்போம். ஓம்காளி மனசு வைத்தால் ஓஹோ வென்றெழுந்தது யுக புரட்சி. ரஷ்யாவும் சீனாவும் சிகப்பாக மாறியது. காளி மனசு வச்சாலும் எப்படி? அப்போ ஒரு பார்ப்பனைய அடையாளம் தான் இந்த கவி. இவர் தமிழ் தேசிய அடையாளத்துக்குள் பூந்து கொண்டார். ஆனா சேதுவை மேடு விடுத்து வீதி சமைப்போம் சொன்ன பாரதியெல்லாம் கொண்டாடுறாரு இல்லைங்க. அதாவது சனாதன ஆதரவாளர் பாரதி. உறுதியா 100%. சுதந்திர போராட்ட போராளி இல்ல. அது சுதந்திர போராட்டமே எதுக்கு நடந்ததுன்னா, பார்ப்பனர்கள் 1000 வருஷம் சுதந்திரத்துக்கு போராடவே இல்லை. பார்ப்பனர்கள், ஆமா, முகலாயர் ஆட்சி பண்ணா, உள்ளாந்தர்கள் ஆட்சி பண்ணா, கில்ஜிகள் ஆட்சி பண்ணா, விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணா, அப்பெல்லாம் போராடலை. சரி, பாப்பர்கள் எப்ப போராடுறான்னா சனாதனத்தை கை வைக்கணும். யாரு? ஆங்கிலேய பிரிட்டிஷ். நீங்க எந்த சாதியா இருந்தாலும் ஹவு டு கை கொடுக்குறான். டேய் தீட்டா தொட்டா குளிக்கணும்டா இப்படி சொல்லிட்டு இருந்தான். யாரு? இந்த பார்ப்பனர்கள்லாம். அவன் கை கொடுத்தான். அவன் ஒன்னா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டான். சமையல் கட்டு வரைக்கும் வர அவனுக்கு சாதிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. ஏத்துக்கவும் முடியாது. அப்போ அவனை விரட்டுவதற்காகத்தான் பார்ப்பனர்கள் நடத்திய போராட்டம் தான் இந்தியாவில் சுதந்திர போராட்டம். அப்படித்தானே? அதுதான் உண்மை. நீங்க ஹாங்காங்ல இந்தியர்களால மதிக்கவே மாட்டான். ஏண்டான்னு கேட்டா, அருமையான கேள்வி. என்னன்னு கேட்டா, இந்தியாவில் ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக அமைக்கப்பட்ட படை பூராமே இந்தியர்களை சுடுவதற்கான படை. அதுல நீங்களெல்லாம் உணர்ச்சியற்ற ஜந்துக்கள், நீங்களெல்லாம் இந்துக்கள், உணர்ச்சியற்ற ஜந்துக்கள். யாரை சுடுவதற்கு ஆங்கிலேய படை அமைக்கிறான்? இந்தியர்களை, சொந்த மக்களை சுடுவதற்கு நீங்கள் எல்லாம் ஆங்கிலேயனுக்கு அடி வருடிகளாக இருந்த இந்துக்கள். அதனால இந்துக்களை நீங்க ஹாங்காங்கில் இருக்கிறவன் வீட்டுக்கு சாப்பிடவே கூட மாட்டான். எப்பவுமே அது ஒரு பழக்கம் இன்று வரை. ஏன்னா நீங்க எல்லாம் துரோகிகள், சொந்த மக்களை சுட்டுக் கொள்ளுகிற பாவிகள், இன துரோகி. அதேதான் சைமை, கூட்டி கொடுக்குற வேலை. அதே சைமை, அதேதான் சைமனுடைய தொழிலும் அதேதான். அப்போ பார்ப்பனர்கள் எதுக்காக போறான்னா, நீங்க வாஞ்சிநாதன் ஒரு பெரிய போராளி இருக்காரு மதுரை வழக்கு சொல்றாங்க. இவரு நம்ம வாஞ்சிநாதன். அப்போ இந்த வாஞ்சிநாதனுடைய தந்தைக்கு ஒரிஜினல் வாஞ்சிநாதன் தியாகியாக பார்ப்பன அடிவருடிகளால் சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்துரை என்ன பண்றாரு, சாரட்டு வண்டியில பொண்டாட்டியோட போறாரு. சரி, போகிற பொழுது ஒரு தலித் பெண் பிரசவ வேதனையில கையை காலை வெட்டிட்டு ரோட்ல மயங்கி கிடக்கிறான். தலித் பெண் சுத்தி இந்து உயர் ஜாதி பூரா தள்ளி நின்று பாக்குறான். ஏன்? தொட்டா திருட்டாயிடும். இந்த பாப்பா சொல்லி கொடுத்த பாசை இது. தொட்டா திருட்டாயிடும், பார்த்தாலும் தீட்டு, கேட்டாலும் திருட்டாயிடும். அப்போ அவன் என்ன பண்றான், வெள்ளக்காரன் சாரட்டு வண்டியில அந்த பெண்ணை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு அக்ரஹாரம் வழியாக போகிறான். அவன் தீட்ட பார்க்கல, மனிதநேயத்தை பார்த்து. அதுக்காகத்தான் வாஞ்சிநாதர் என்ற பார்ப்பன விரிபிடித்த சனாதன கேடி ஆஸ்தரை சுட்டுக் கொள்றான். வேற எந்த காரணமும் இல்லை. இதுதான் பதிவு. இதுதான். ஆனா ஒரு போராட்ட தியாகி, சுதந்திர பாப்பான் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கான். வெள்ளக்காரனே சுட்டவர் அப்படின்னு எல்லா பாப்பான் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கான். பல பேர் வாஞ்சிநாதன் பேரை. அதுதான். இப்போ என்ன கொடுமைனா,
எட்டப்பனுடைய பேரை வைப்பதற்கும் வாஞ்சிநாதனுடைய பேரை வைப்பதும் ஒண்ணுதான். ஒண்ணுதான், வேறுபாடே இல்லை. வேறுபாடே இல்லை. அப்ப மக்களுக்கு இந்த ஊடகத்தை கையில் எடுத்து உண்மையை எப்படி சொல்றான், பொய்யா சொல்றான். ஐயா மன்னிக்கணும், இப்ப எட்டப்பனுக்கும் வாஞ்சிநாதனுக்கும் ஆனா ஒரு நூல் வேறுபாடு இருக்கு இல்லையா? இல்லங்க, அதாவது எட்டப்பனுங்கிற பேர் காட்டி கொடுப்போம் பேர் எட்டப்பன். அதனால இதுல அப்படி சீமாவும் அப்படிதானா? ஆமா, சீமா வந்து சங்கி சைமன். சங்கி சைமன் அதான் பேரு. அவர்தான் அவர் பேரு. சைமன் தான். உறுதியா சைமன் தான். யாராவது நேரடியா கேட்டாலும் சைமன் தான். நேரடியா கேட்க அப்புறம் கோணையாவா கேட்பாங்க? சைமன் தாங்க சொல்லணும். அப்புறம் என்ன சைத்தானா சொல்லணும்? அப்ப சீமான் அதெல்லாம் நீங்க செந்தமிழன் சீமான். ஆமா, இவனுக்கு செந்தமிழுக்கு என்ன சம்பந்தம்? தமிழனுக்கு விஜயலட்சுமி என்ன சம்பந்தம் கேட்க மாட்டாங்களா? யாரு செந்தமிழனுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா? விஜயலட்சுமி ஊருக்கு என்ன சம்பந்தம் கேட்பாங்க? விஜயலட்சுமிய பல நாட்கள் அறைகளில் பார்த்த பல சாட்சி இருக்க. ரூம் போட்டு கொடுத்தவரை நம்ம ராமநாதத்தில் இருக்கிற பெரியார் தொண்டை நாகேஷ் தான் போட்டு கொடுத்தாரு. ரூமே அறை. ஏன்னா ஒரு கண்டிஷன் மேல தங்கி இருந்தார்ல ராமேஸ்வரத்தில் பேசிட்டு. அப்போ விஜயலட்சுமியோடு கூல் பண்றதுக்கு பல சாட்சி இருக்கு. அப்போ சைமனை பொறுத்தவரை பார்ப்பன அடி ஒருடியா தன்னுடைய அரசியல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அளவுக்கு பாரதியார் உயர்த்தி பேசுறாரு. என்ன காரணம்? ஆமாங்க, என்ன காரணம்னா நீங்க ஈழத்தமிழ அனுப்புன அந்த ஹவாலா பணத்தை எல்லாமே மத்திய அந்நிய செலாவணி மோசடி துறை பெரிய கோப்பு வச்சிருக்கான். இந்த கோப்பு சீமானுடைய அரசியல் வாழ்க்கைய திகார் ஜெயில முடிச்சு வச்சிருக்கும். இப்போ அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, ஒரு 20 பவுன்சர், மாதம் 20 லட்ச ரூபா சம்பளம். எப்பவுமே தான். இப்போ அப்புறம் நேற்று 20 லட்சம். ஆமாம், வெளிநாட்டு கார் ஒரு 6 கார் இருக்கு. பண்ணை வீடு 25 கோடி ரூபா பண்ணை வீடு. இந்த வசதி 15 பணியாளர்கள். இந்த வாழ்க்கை உனக்கு எப்போ வந்தது? ஏது காசு? அப்போ எல்லாம் பார்ப்பனர்களால் உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருக்கு. திரள் நிதி பூரா ஈழத்தமிழம் கொடுத்த நிதி பூரா ஹவாலா வெளிநாடுகளிலிருந்து வந்த பணம். சரி, இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சரி நீங்க பார்ப்பன பனியா மார்வாடி வேஷத்தை போட வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கு. அதனால பாஸ் அமித்ஷா தான். பார்ப்பன மயிலாப்பூர் தான் இவருக்கு பாஸ். அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்யக்கூடிய பண்ணை அடிமை தான். பாரதியார் பெரியார்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த ஒப்பீட்டில்? இல்லை, அதாவது பெரியாரை காலி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பிம்பம் தான் பாரதியார். சரி, ஓகே ஓகே, சரி. அதாவது பெரியார் மக்கள்கிட்ட ரீச் ஆகுறாரு. மக்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ளுகிறான். பெரியார் வாழ்ந்த காலத்துல. அப்ப பார்ப்பனர்கள் என்ன பண்றான்? பெரியார காலி பண்ணணும். நம்பால ஒரு ஆள், அவால எப்படி சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம், ஓங்காளி மனசு வைத்தால். யுக புரட்சி நடந்தது ரஷ்யால. காளி தான் போய் புரட்சி பண்ணாலும் மார்க்ஸுக்கு தெரியல. காளி தான். காளி காவி சட்டை தானே, அது சேப்பு சட்டை. அவர் சரியா தான் சொல்றாரு. அப்போ இவருக்கு தெரிஞ்சது காளி காவி. அப்போ இந்த காவியும் காளியும் தான் பாரதியாருடைய குலதெய்வம். உண்மையான தமிழ் புலவர் தான் பாவேந்தர் பாரதிதாஸ். பாவேந்தர் கனக சுப்புரத்னம் சொல்லுங்க முழு பேர். பாவேந்தர் கனக சுப்புரத்னம். அவரை கொண்டாடுவதற்கு தமிழனே இல்லை. பார்ப்பனர்கள் பாரதியை கொண்டாடுகிறார்கள், ஆனா பாவேந்தரை கொண்டாடுவதற்கு தமிழர்களே இல்லை. தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, சினிமா, பாட்டு, நடிக்கவே தமிழச்சிகளே இல்லையே. சித்ரா, சைலஜா, உன்னிகிருஷ்ணன், நடிகை நயன்தாரா, திரிஷா, கீர்த்தி சுரேஷ். தமிழச்சி எங்கடா? பாடுறவளும் தமிழச்சியை காணா, நடிக்கிறவளும் தமிழச்சியை காணா. விஜயலட்சுமி தமிழச்சி கிடையாது. விஜயலட்சுமி தமிழச்சி தான். சீமாங்கிட்ட மட்டுமே நடிச்சிருக்காவும். 6 முறை சீமாங்கிட்ட மட்டுமே நடிச்சிருக்கேன். கோவை சரளான கேரளாவிலிருந்து இறக்குமதி பண்றானுங்க. காமெடி கூட தமிழச்சி கிடையாது. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.